என் இனிய நல் உறவின் உறவுகளே, நாம் தூய ஆவியானவர் நம்மில் என்றும் நமக்கு ஆதரவாகவும் துணையாகவும் நம்மை வழிநடத்தி வருகிறார். அன்னை மரியாயின் அன்பிலும் பரிந்துரையாலும் நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 89:7-9. இன்றைய வாசகம் 2 கொரிந்தியர் 3:15, 4:1-3-6. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 5:20-26. நமக்கு உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இயேசு வாழ்ந்த காலத்தில் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் சட்டங்கள் கடைப்பிடிப்பதில் குறிப்பாயிருந்தார்கள். ஆனால் அவர்களது நிஜ வாழ்க்கை முரண்பாடானதாக இருந்தது. எனவே தான் இயேசு தன் சீடர்களை பார்த்து, உங்கள் நெறி அவர்கள் நெறியை விட சிறந்திருக்கட்டும் என்கிறார். இவ்வாறு கூறும்பொழுது அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது பிறர் அன்பு செயல்கள். இன்று என்னுடைய வாழ்வு முரண்பாடற்ற வாழ்வாய் இருக்கிறதா? நாம் சிந்திப்போம். அது என்ன முரண்பாடு? சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தன் சகோதர சகோதரிகளையே முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநரகத்திற்கு ஆளாவார். ஆனால் நீங்கள் உங்கள் காணிக்கை பலிப்பீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதர சகோதரி எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் இருந்தால் அங்கேயே நினைவுற்று அங்கேயே பலிப்பீடத்தின் மேல் உங்கள் காணிக்கை வைத்துவிட்டு உடனே உங்கள் அங்கே நினைவுற்று அங்கேயே உங்கள் அந்த காணிக்கைகளை இறைவன் முன் வைத்து திரும்பி சென்று அவர்களுடன் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லும் போதும் அதேபோல் நீங்கள் வழியிலேயே அவரிடம் நல்லுறவு கொள்ளுங்கள். ஏனென்றால் கடைசி காசு வரை அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள். இது ஒருத்தர் வாழ்க்கையில் நிஜமாகவே நடந்திருக்கு. அவர்கள் அந்த கோர்ட்டுக்கு போகும்போது அவர்களிடம் இருந்தவை எல்லாமே அழிந்து கடைசியாக அவர்களுக்கு ஒரு 5 ஆண்டுகள் கழிந்த பின்பு அவர்களுக்கு ஒரு விடுதலை தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் கேஸ் இவர்கள் பக்கம் திரும்பியது. என இவர்கள் நேர்மையாக இருந்ததால் இவர்கள் பக்கம் திரும்பப்பட்டது. அந்த இறைவனுடைய அந்த அழைப்பு நமக்கு பாருங்கள். நண்பர்கள் எப்பவுமே உறவுடன் இருப்பார்கள். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் அந்த அன்பு பரிமாற்றம் உணவாலும் நிறைய ஷேரிங் இருக்கும். அதான் இறைவன் சொல்வது சீராக்காகமும் 9:10. உன் பழைய நண்பர்களை கைவிடாதே. புதிய நண்பர்கள் அவர்களுக்கு இணையாக மாட்டார்கள். புதிய நண்பர்கள் புதிய மதுவை போன்றவர்களாக நாள் ஆக ஆகத்தான் நீ அதை சுவைத்து கழிப்பாய். கடவுளுக்கு பிடிச்ச 3 சீராக் 25. கடவுளுக்கும் மனிதர்க்கு முன்பு மிக அழகு உள்ளவை. உன் உடன்பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை, அடுத்திருப்பாரோடு ஏற்படும் நட்பு, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர். தயவுசெய்து சீராக் ஆகமம் 25 படிச்சு பாருங்கள். 25:1 மிக அழகாக சொல்லியிருக்கிறது. அதேபோல் நமக்கு பழைய ஏற்பாட்டில் எடுக்கும் பொழுது லேயா ராகேல் சகோதர சகோதரிகள் ஒற்றுமை. புதிய ஏற்பாட்டில் மார்த்தா மரியா அவர்களுடைய ஒற்றுமை. அவர்கள் ஒற்றுமையை வைத்துத்தான் இறைவன் அங்கு அவர்களோடு உறவு கொண்டார். அந்த சகோதரர் நல்ல நட்பு கொண்டார் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த இறைவனின் நல்ல நட்பு நமக்கு வேண்டுமென்றால் நாம் சகோதர சகோதரிகளிடம் அன்பாய் இருக்க வேண்டும். நாம் வெறும் மோசையின் சட்டத்தின்படி திரை மூடப்பட்டு இல்லாமல் நம் முக்காடுகளை களைந்த இறைவன் இயேசுவின் முன்னால் தூய ஆவியானவர் நம் முக்காடுகளை களைந்து நமக்கு இன்று அந்த ஆவியின் கொடைகளை கொடுத்திருப்பதால் நமக்கு அந்த கிறிஸ்துவின் அந்த ஒளி வீசும் அந்த இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே. அந்த அறிவொளி நமக்கு இருக்கும் பொழுது நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவரை ஒருவர் ஏமாற்றாமல் ஒருவரை ஒருவர் வேஷம் போட்டு நடித்து நாம் அவர்களை எந்த விதத்திலும் அவர்களுக்கு மனம் நோக செய்யாமல் நாம் சகோதர சகோதரிகளோடு அன்பு செய்வோம். நாம் இன்று எத்தனையோ காரியங்களை நாம் பிறருக்காக விட்டு கொடுத்து வாழ முயற்சிக்கிறோம். ஆனால் தன் சொந்த சகோதர சகோதரிகளை நாம் விட்டு கொடுப்பதில்லை. அதே போல் மார்த்தா மரியா இயேசுவிடமே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இயேசுவே, மரியா உங்களிடம் எனக்கு உதவி செய்யாத உங்களிடம் இறைவன் சொல்கிறார், மரியா நல்ல பங்கை எடுத்துக்கொண்டார் என்று. அப்போ மார்த்தா சமைக்கலைன்னா எப்படி சாப்பிட்ருக்குவார்?
ஆனால் அதான் நானே வாணி நின்று உயிருள்ள உணவுன்றாரு. அப்போ நம்ம உணவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம இறை வார்த்தைக்கு அங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுன்றது தான் அதனுடைய விளக்கம். அதனால் நாம் 3 வகையான நண்பர்களை, மனிதர்களை அவர் வெறுக்கிறார். எப்படின்னா, அது சீராக்கு 25:2 அவர்கள் பெரிதும் இருமாப்பு கொண்ட ஏழைகள், பொய் சொல்லும் செல்வர், கூடாத ஒழுக்கத்தில் ஈடுபடும் அறிவற்ற முதியவர். இன்றைக்கி முதியவருக்கு வயசான பிறகு யாருக்குன்னா, நான் நிஜமாக அதை சொல்ல விரும்பலை, நிறைய நாம் காதில் கேட்டு வரோம். அறிவற்ற முதியவர், இந்த கடவுளுக்கு வெறுப்புக்குரியவர்கள் இதில். அதனால் நாம் இறை வார்த்தையை நாம் உணவாக உண்போம், இறை வார்த்தைக்கு செவி மடுப்போம், இறை திட்டத்தின் பிரகாரம் வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.